இப்போ அந்த எம்என்ஏவில் பார்த்திங்கன்னா எம்என்ஏவை பொறுத்தவரையிலும் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா அவங்களோட முக்கியமான இது என்ன பணிகள், அதாவது என்ன செய்யணும், காரணங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அவங்க என்னென்னா எதுக்கு எதிராக எகெயின்ஸ்ட் டார்ச்சர் ஆஃப் த பீசன்ஸ் பை ரெவன்யூ அஃபீஷியல்ஸு. அந்த வருவாய் அப்படிங்கிற பேரில் டார்ச்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா பீசன்ஸை, விவசாயிகளை, அதை வந்து ஒழிக்கணும். அதுக்கப்புறம் தீஸ் எஃபோர்ட்ஸ் லெட் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த டார்ச்சர் கமிஷன். அதுக்காக அந்த டார்ச்சர்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க, கஷ்டப்படுத்துறதா அவசர ஆணையம் அப்படிங்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். டார்ச்சர்னா என்ன, கஷ்டப்படுத்துறது தான். அதுக்காக ஒரு கமிஷன், ஒரு ஆணையத்தை அமைச்சிட்டு அண்டு ஈவென்ட்ஸில் அபாலிஷன் ஆஃப் த டார்ச்சர் ஆக்ட் which justified the collection of land revenue through torture. However, by 1862 the Madras Native Association had ceased to exist. அதாவது வந்து பீசன்ஸ்க்காக கஷ்டப்பட்டு நிறையா அமைப்பு ஆக்டெல்லாம் கொண்டு வந்தாலும் கடைசியாக என்ன பண்ண முடியல அப்படின்னா இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனால் சரி பண்ண முடியாமல் 1862 இது வந்து செயலிலேருந்து போகுது. சீஸ்டு டு எக்ஸிஸ்ட்னு செயலிலேருந்து போயிடுது. அப்புறம் பிகினிங்ஸ் ஆஃப் த நேஷனலிஸ்ட் ப்ரெஸ், தேசியவாத பத்திரிகை தொடக்கம் அப்படிங்கிறது. என்னென்ன பத்திரிகை வந்து இவங்களை எதிர்த்து தொடங்கினாங்க, அதாவது வந்து இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. த அப்பாயின்மெண்ட் ஆஃப் டி முத்துசாமி ஆஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட். முதல்ல ஆங்கிலேயர் காலத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் முதல் இந்திய ஜட்ஜி யார் அப்படின்னா டி முத்துசாமி. எப்போனா 1877 உட்கார வைக்கிறாங்க. ஸோ அவர் வந்து உட்கார்ந்த உடனேயுமே அடுத்ததான் ரொம்ப கலவரம் வெடிக்க ஆரம்பிச்சிருது. இன் மெட்ராஸ் பிரசிடென்சி த என்டையர் ப்ரெஸ் த மெட்ராஸ் கிரிட்டிசைஸ் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் இந்தியன் ஆஸ் எ ஜட்ஜு. எப்படி வந்து இந்தியர்களை வந்து ஜட்ஜாக உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கலவரம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ த ப்ரெஸ் ஆப்போஸ்ட் ஹிஸ் அப்பாயின்மெண்ட் அண்ட் த எஜுகேட்டட் யூத் ரிலீஸ்டு தட் த ப்ரெஸ் வேர் என்டையர்லி ஓனர்டு பை யூரோப்பியன்ஸு. ஆனால் இந்த மாதிரி எல்லாம் கழகம் நடத்துனதுனால மேக்சிமம் யூரோப்பியன்கள் தான் இந்த கழகத்தை நடத்துனாங்க. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா the need for a newspaper to express the Indian perspective was keenly felt. G. Subramaniam, M. Veeraragavachari and 4 other friends together started a newspaper. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க தான் இது பண்ணுறாங்க, நம்மளுக்காக வந்து ஆதரிக்கிறதுக்காக, அவங்களை எதிர்க்கிறதுக்காக, குரல் கொடுக்கறதுக்காக எதுவுமே கிடையாது, எந்த ஒரு க்ளூவுமே இல்லை. ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணுவோம், அதில் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து நம்ம போராடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா. அந்த நியூஸ் பேப்பர் என்ன அப்படின்னா த ஹிந்து. எப்போ அப்படின்னா 1878. இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்தியன் ஜட்ஜு, அப்புறம் அந்த நியூஸ் பேப்பரோட பேர், எந்த இயரு, இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக அன்லைன் பண்ணி இன்சைட் நோட்டில் எழுதிடுங்க. It is soon became a vehicle of nationalist propaganda. G. Subramaniam also started a Tamil nationalist provincial Sudesi Mitran in 1891 which became a daily. இதை தொடர்ந்து சுப்பிரமணியன் என்ன பண்ணுறாருன்னா பருவை இதழ், டெய்லி இதழ், அந்த மாதிரி வந்து டெய்லி நியூஸ் பேப்பர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நியூஸ் பேப்பரை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நியூஸ் பேப்பரோட பேர் என்ன அப்படின்னா சுதேசி மித்திரன் அப்படிங்கிறது. த ஃபவுண்டிங், அதை தொடர்ந்து நிறைய நியூஸ் பேப்பர் வந்து ஒன் பை ஒன்னாக உருவாக ஆரம்பிக்குது. த ஃபவுண்டிங் ஆஃப் ஹிந்து சுதேசி மித்திரன், அதை தொடர்ந்து நிறைய நியூஸ் பேப்பர்ஸ். என்னென்ன நியூஸ் பேப்பர் அப்படின்னா இந்தியன் பேட்ரோயிட், போரிடம் அப்படிங்கிறது, சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாயி மாணி, விஜயா, சூரியோதயம் அண்டு இந்தியா. இதெல்லாம் நியூஸ் பேப்பரோட பேர். ஒரு 2 நியூஸ் பேப்பர், அதாவது ஹிந்து அப்படிங்கிற நியூஸ் பேப்பரும் சுதேசி மித்திரன் அப்படிங்கிற டெய்லி இதழையும் தொடர்ந்து இந்த நியூஸ் பேப்பர்லாம் நிறையா உருவாக ஆரம்பிக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் மகாஜன சபா. மெட்ராஸ் மகாஜன சபா வாஸ் த ஏர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் இன் சவுத் இந்தியா வித் கிளியர் நேஷனலிஸ்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். இட் வாஸ் ட்ரைனிங் கிரவுண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் த நேஷனல் லீடர்ஸ். அதாவது வந்து இப்போ வந்து தொடக்கங்கள், அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிறையா நோக்கங்களை வந்து தெரிவிக்கிறதுக்காக, தன்னுடைய நோக்கங்கள்லாம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெட்ராஸ் மகாஜன சபா அமைக்கப்பட்டது. 16th May 1884 எம்எம்எஸ் வந்து யாரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா, எம்எம்எஸ்னால் என்ன, மெட்ராஸ் மகாஜன சபா. வீரராகவாச்சாரி, அனந்தச்சாருலு, ரங்கையா அண்ட் ஃபியதர்ஸ், இவங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் 16th May 1884 எம்எம்எஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக இருந்தவர் யாருன்னா ரங்கையா. அன்லைன் பண்ணிக்கோங்க. மெயின்
ரங்கையா தான் எம்எம்எஸில் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக இருந்தார். அதில் செக்ரட்டரியாக இருந்தவர் யாருன்னா அனந்தச்சாரலு. இல்லை அண்டை பண்ணிக்கோங்கன்னு அப்பப்போ எழுதிக்கோங்க. த மெம்பர்ஸ் மேட் இவங்கெல்லாம் வந்து எதை பற்றி பேசிக்குவாங்க அப்படின்னா பீரியடக்லி தனிப்பட்ட விவாதம், டிபேட்டட் பப்ளிக் issues in closed meetings, conducted hall meetings and communicated the views to the government. நிறைய பப்ளிக் இஷ்யூஸ் பற்றி நிறைய வந்து மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணி பிரச்சனைகளை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், என்னென்ன திட்டங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி ஆலோசனை பண்ணுவாங்க. எம்எம்எஸோட நோக்கம் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எம்எம்எஸ் வாஸ் டு கிரியேட் எ கான்சனஸ் அமங் பீப்புள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த presidency on various issues of public interest and to present it to the government. என்னென்னா மக்களுடைய பிரச்சனைகள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படியெல்லாம் எந்தெந்த முறையெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து தெரியப்படுத்துறது தான் இந்த எம்எம்எஸோட வேலை. சரிங்களா? சோசியல் சர்வீஸுங்கிற மாதிரி சொல்லலாம். இவங்களுடைய டிமாண்டு என்ன அப்படின்னா டிமாண்டட் இன்க்ளூட் கண்டக்டாக சிமில்டான்சியஸ், அதாவது வந்து ஒரே நேரத்தில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நடக்குது பார்த்தீங்களா, அதாவது என்ன சொல்லுவாங்க குற்றவியல் பரீட்சை சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்குதுங்களா, பெரிய குற்றவியல் தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தேர்வை வந்து இங்கிலாண்டில் நடத்தும் போது அதே தேர்வை அதே டைமில் அதே நேரத்தில் இந்தியாவிலையும் நடத்தணும், ஒரே மாதிரி தான் நடத்தணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எதை ஒழிக்கணும் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய அவை அப்படிங்கிறது வந்து தனி இது அப்படிங்கிறத இந்தியாவுக்கு வந்து தனி இடம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரே இடம் தான் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் ரிடக்ஷன் ஆஃப் டேக்ஸ் வரியை குறைக்கணும், ரிடக்ஷன் ஆஃப் சிவில் அண்ட் மிலிட்டரி செலவுகளை குறைக்கணும். இதெல்லாம் வந்து எம்எம்எஸோட டிமாண்ட்ஸ்னு சொல்லலாம். மெனி ஆஃப் இஸ் டிமாண்ட்ஸ் வர் அடாப்டட் லேட்டர் பை த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபவுண்டட். இதை தொடர்ந்து எம்எம்எஸை தொடர்ந்து எது உருவாகுது அப்படின்னா நேஷனல் காங்கிரஸ், இந்தியன் தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது 1885 உருவாகுது. மாடரேட் பாஸ் மிதவாத கூட்டம். Provincial associations such as the Madras Mahajana Sabha led to the formation of All India Organization. The Indian National Congress leaders from different parts of India attended several meetings before the formation of the Congress. அதாவது வந்து எம்எம்எஸை தொடர்ந்து உருவாக்கப்பட்ட தேசிய காங்கிரஸ் மூலியமாக நிறையா பார்ட்ஸில் நிறையா பகுதிகளுக்கு போய் நிறையா ஆலோசனை பண்ணி கலந்து ஆலோசித்து இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி திட்டத்தை கொண்டு வந்து காங்கிரஸ் எல்லாத்தையும் இணைச்சது, ஒரு அமைப்பை கொண்டு வந்தது தான் இந்த மாடரேட் பாஸ் அப்படிங்கிறது. ஒன் சச் மீட்டிங் வாஸ் ஹெல்டு. எப்போ நடக்குது அப்படின்னா 1884 எங்கே அப்படின்னா தியோசபிக்கல் சொசைட்டி பிரம்மஞான சபை அப்படிங்கிற இடத்துல மீட்டிங் நடக்குது. இட் வாஸ் அட்டெண்டட் பை, இந்த மீட்டிங்கில் வந்து யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி, கேடி தெலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் அதர் ப்ரோமியன்ட் லீடர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஜி சுப்பிரமணியன், ரங்கையா அண்டு அனந்தச்சாரலு ஃப்ரம் மெட்ராஸ். இவங்களோட மெட்ராஸ்லேருந்து சுப்பிரமணியம், ரங்கையா, அனந்தச்சாரலு இவங்களும் எல்லாரும் சேர்ந்து இதில் இந்த மிதவாத கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ப்ரோமியன்ட் நேஷனல்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு மாடரேட் பாஸ், அதில் பார்த்திங்கன்னா அதில் நம்ம வந்து முக்கியமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ அந்த கூட்டம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து என்னத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அந்த இதில் பாருங்கள், their activities consisted of conducting hall meetings and deliberating the problems of the country in English. The views are communicated to government in a language coached a liberal discourse in the form of petitions, prayers, மெமோரண்டா அண்ட் ஆஸ் எவிடன்ஸ் இன் வேரியஸ் கவர்மெண்ட் கமிஷன்ஸ் ஆஃப் என்கொயரி. அதாவது வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் வாதாடும் போதும் மீட்டிங் நடக்கும் போதும் எல்லா இதுலேயுமே லாங்குவேஜுங்கிறது ஒரு மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இங்கிலீஷ்லேயே எல்லாமே பண்ணுறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச வெர்னாகுலர் லாங்குவேஜ் தமிழோ அல்லது வட்டார மொழியிலோ யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே இங்கிலீஷ்லேயே இருக்கிறது வந்து பெரிய ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே அந்த இதில் பாருங்கள் வெர்னாகுலர் லாங்குவேஜ் மாடரேட்ஸு. த டிஸ்ட்ரிக்யூஸ்டு தமிழ் மாடரேட்ஸ் ஃப்ரம் மெட்ராஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி, சிவசாமி, கிருஷ்ணசாமி, அப்புறம் வெங்கட்ராமண்ணா, நடேசன், ஜிஏ நடேசன், டிஎம் மகாதேவ் ராவ் அண்டு எஸ் சுப்பிரமணியனார் இவங்க எல்லாமே யாருன்னா மாடரேட்டு மிதவாதிகளுடைய தலைவர்கள் சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் இதை வந்து எதிர்க்கிறாங்க, இங்கிலீஷ்லேயே எல்லாமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து எதிர்த்து இது பண்ணுறது. அதுக்கப்புறம் the primary contribution moderates lies in exposing the liberal claims of the British. They exposed how the British exploited India and the hypocrisy in following democratic principles in England and imposing a unrepresentative government in the colonies.
அதாவது வந்து இதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து அதாவது வந்து மிதவாதிகளுடைய அவங்க என்னென்ன பண்ணினாங்க, அவங்க வந்து எதை எக்ஸ்போஸ் பண்ணினாங்க, பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து எதிராக என்னென்ன பண்ணாங்க, நம்ம இந்தியாவுக்கு என்னென்ன வேணும், அவங்களுடைய பிரின்சிபல் வந்து எதனால் வந்து நம்ம இந்தியாவில் பாதிக்கப்படுது, நீங்கள் எந்தெந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இது பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுதான் மாடரேட்ஸோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபஸ்ட்டு கூட்டம் எங்கே நடைபெற்றது அப்படின்னா பாம்பேயில். எப்போ அப்படின்னா 1885. இதில் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா 72 டெலிகேட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அதாவது வந்து 22 மெம்பர்ஸ் ஃப்ரம் மெட்ராஸ்லேருந்து டோட்டலாக 72. அதில் மெட்ராஸ்லேருந்து 22 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. Subramanian, through his writings, advanced the cause of nationalism. He ranks with Nauroji and Gokhale for his contribution to the understanding of the economic exploitation of India by the British. இவங்க எல்லாருமே இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசியிருக்கிறாங்க. தன்னுடைய சுப்பிரமணியன் வந்து தன்னுடைய எழுத்துக்கள் மூலியமாக என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத சொன்னார். அதே மாதிரி நவ்ரோஜி, கோகலே இவங்க எல்லாருமே எக்கனாமிக் இதில் வந்து நம்ம பிரிட்டிஷ்காரங்களாலேருந்து எவ்வளோ வந்து சுரண்டப்படுறோம், எவ்வளோ பாதிக்கப்படுறோம், அதுலேருந்து நம்மலாம் வெளியே வரணும் அப்படிங்கிறத பற்றி நிறையா இதில் இந்த செஷனில் பேசுகிறாங்க. மீட்டிங் கூட்டம் இந்திய நேஷனல் காங்கிரஸ் எங்கன்னா பாம்பே எப்போ 1885 நடந்தது. அதே மாதிரி செகண்ட் செஷன் எங்கே நடக்குது அப்படின்னா கல்கத்தாவில். எப்போ அப்படின்னா 1886 நடக்குது. இதில் வந்து யார் சேர்மேனாக இருக்கிறாங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி இதில் இருக்கிறாரு. ஸோ தேர்டு செஷன் வந்து மக்கீஸ் கார்டனில். அப்போ வந்து மக்கீஸ் கார்டன் சொன்னாங்க. இப்போ அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா 1000 விளக்கு பகுதி அப்படின்னு மெட்ராஸில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 1000 விளக்கு பகுதி தான் அப்போ மக்கீஸ் கார்டன். அதனுடைய அனதர் நேம் அன்லைன் பண்ணிக்கோங்க. மக்கீஸ் கார்டனோட அனதர் நேம் தான் 1000 லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தேர்டு கூட்டம் இப்போ வந்து இது சொல்கிறதெல்லாம் வந்து வட்ட மேஜை மாநாடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு. ஃபஸ்ட்டு வந்து 1930, செகண்ட் ரவுண்ட் டேபிள் 1931, தேர்ட் ரவுண்ட் டேபிள் 1932. இப்போ அந்த 3 வட்ட மேஜை மாநாடு லண்டனில் நடந்தது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ அதே மாதிரி தான் இது வந்து ஃபஸ்ட்டு நேஷ்னல் காங்கிரஸ் வந்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வந்து ஜென்ரலாகவே நம்ம தெரிஞ்சுக்குது. இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து 1885 பாம்பேயில் இருந்தது. அதுக்கப்புறம் செகண்டு வந்து கல்கத்தாவில் நடைபெற்றது. அடுத்த வருஷமே 1886 நடந்தது. அதுக்கப்புறம் அதுக்கடுத்த 1887 மெட்ராஸில் தேர்டு செஷன் நடந்தது. அப்போ வந்து மக்கீஸ் கார்டன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதை வந்து 1000 விளக்கு பகுதி அப்படின்னு நம்ம மெட்ராஸில். இதெல்லாம் நம்ம வந்து ஜென்ரலாக நிறையா தெரிஞ்சிக்க வேண்டிய செய்திகள் இதெல்லாம். அவுட் ஆஃப் 601 ஆல் இந்தியா டெலிகேட்ஸ் ஆஃப் 362 வேர் ஃப்ரம் மெட்ராஸ்லேருந்து நிறையா பேர் இதில் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது மெட்ராஸில் ஒரு பகுதியாக தான் இருந்தது. அப்போ பார்த்திங்களா சென்னையில் வந்து எந்தெந்த பகுதி இருந்தாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், அப்புறம் கர்நாடகா. ஆந்திர பிரதேஷில் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் அண்டு ராயல்சீமா, கர்நாடகாவில் பெங்களூர், பெல்லாரி, சவுத்து கனரா, கேரளா மலபார் அண்ட் ஈவன் ஒடிசா கஞ்சம். இது எல்லாமே சென்னையோட ஒரு பகுதியாக தான் இருந்தது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அப்போல்லாம் இருந்தது. இப்போ எல்லாம் அதுக்கப்புறம் நிறையா சேஞ்சஸ்லாம் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு சுதேசி மூமெண்ட்டு. த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அன்லைன் பண்ணிக்கோங்க. 1905 ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். வங்காள பிரிவினை அப்படின்ட்டு 1905 நான் சொல்லியிருக்கிறேன். த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 லெட் டு த சுதேசி மூமெண்ட்டு. இந்த வங்காள பிரிவினை வந்து எதுக்கு இட்டு போனது அப்படின்னா சுதேசி மூமெண்ட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதாவது வந்து சுதந்திரத்துக்காக மாற்ற வேணும்னா எதை நோக்கி போகணும் அப்படின்னு சுதேசி மூமெண்ட்டுங்கிறது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா பெங்கால், பஞ்சாப் அண்டு மகாராஷ்டிரா பாப்புலேட்டர்ஸ் எமர்ஜரி, இந்த முக்கியமான லீடர்ஸ்க்கு எல்லாமே இதில் கலந்துக்கிறாங்க. அவங்களுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்டட் த ப்ரோக்ராம் ஆஃப் த கல்கத்தா காங்கிரஸ் விச் கால்டு அப்பான் த நேஷன் டு ப்ரொமோட் சுதேசி என்டர்பிரைசஸ். இவங்களுடைய முக்கியமான என்னென்னா எல்லாம் இதில் கலந்துக்கிட்டு எதை வந்து புறக்கணிக்கணும், பாய்காட்னா புறக்கணிக்கிறது, ஃபாரின் குட்ஸு அதாவது வந்து வெளிநாட்டு வாணிபம் அப்படிங்கிறத புறக்கணிச்சிடணும். அதுக்கப்புறம் எதுக்கு ப்ரொமோட் கொடுக்கணும் அப்படின்னா எஜுகேஷன், தேசிய கல்விக்கு ப்ரொமோட் கொடுக்கணும். த சுதேசி மூமெண்ட் மேட் ஏ டீப் இம்பேக்ட் இன் தமிழ்நாடு. த காங்கிரஸ் கேர்ட் ஆன் ஏ vigorous campaign ஃபார் பாய்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ். இந்த சுதேசி மூமெண்ட்டுங்கிறது கொண்டு வந்தது பெரிய மாற்றத்தை வந்து நம்ம இந்தியாவில் உருவாக ஆரம்பிக்குது, நம்ம தமிழ்நாட்டில் உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வி.ஓ. சிதம்பரனார், சக்கரையார்,
சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா இவங்க எல்லாரும் ப்ரோமியன் லீடர்ஸ் இன் தமிழ்நாடு. பப்ளிக் மீட்டிங்ஸ் அட்டெண்டட் பை thousands ஆஃப் பீப்புள் were organized in various parts of in தமிழ்நாடு. இவங்கெல்லாம் வந்து அடுத்தது போராட்டத்தில் ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நிறையா பகுதிகளை இந்த போராட்டம் நடக்க ஆரம்பிக்குது. ஆயிரக்கணக்கான மக்களை வந்து தங்களோட ஒன்று சேர்த்துக்கிறாங்க. தமிழ் வாஸ் யூஸ்டு ஆன் த பப்ளிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டு மொபைலைஸ் த பீப்புள். தமிழ் தான் இந்த பாதை, மக்கள் ஒன்று திரட்டணும் அப்படின்னா நம்ம தமிழ் தான் வேணும், தமிழுக்கு முக்கியத்துவம் தரணும், நம்ம நாட்டில் எல்லா இதுவுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய அளவில் பாடுபடுறாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் சுப்பிரமணிய பாரதியோட பேட்ரோயிட் சாங்ஸு, நாட்டுப்புற பாடல்கள் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது வேர் எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரீம் பேட்ரோட்டிக் தேசபக்தி எமோஷன்ஸு. பேட்ரோட்டிக் சாங்ஸ்னால் பக்தி பாடல்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா, நாட்டுப்புற பாடல் பக்தி பாடல்கள் மட்டும் இல்லாமல் தேசபக்தி வந்து மக்கள்கிட்ட உண்டு பண்ணுது. மெனி ஜேர்னல்ஸ் ஆர் ஸ்டார்டடு. நிறையா பத்திரிகைக்காரங்கள் வந்து அந்த சுதேசியோட ஐடியாஸை வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுதேசி மித்திரன் அண்ட் இந்தியாவர் ப்ரோமியன் ஜேர்னல்ஸு 2 பத்திரிகைகள். த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் யாருன்னா தீவிரவாத பிபின் சந்திரபால் toured Madras and delivered lectures which inspired the youth. Students and youth participated widely in the சுதேசி மூமெண்ட். நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அதில் வந்து இந்த பிபின் சந்திரபால் அவர் வந்து மெட்ராஸுக்கு டூர் மாதிரி போய் அங்கே இளைஞர்கள் எல்லாம் அழைச்சி சுதேசியோட கொள்கைகளை விளக்கி மக்களுடைய சுதந்திரத்தை பற்றி நிறையா பேச்சு நடத்த ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. One of the most enterprising acts in the Persistent Sudesi was launching of the Sudesi steam navigation. கப்பல் கம்பெனி அப்படின்னு சொல்கிறது எங்கே அப்படின்னா தூத்துக்குடி. யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா விஓ சிதம்பரனா. பர்ச்சேஸ்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 2 கப்பலை விலைக்கு வாங்குறாரு. ஒன்று காலியா, இன்னொன்று லாபோ. 2 கப்பலையும் விலைக்கு வாங்கி எதுக்கிடையே வந்து வாணிபம் நடத்த இது பண்ணுறாரு அப்படின்னா தூத்துக்குடி அண்டு கொலம்போக்கு இடையில். இருந்தாலுமே however due to cutthroat competition from the European company and blatantly Persian role played by the government, VOC's efforts entered in failure. அதாவது 2 கப்பலை வாங்கி 2 இடைக்கிடையில் வாணிபம் இது பண்ணனாலும் அது வந்து யார் வந்து அவங்களுக்கு கழுத்தறுப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா யூரோப்பியன் கம்பெனி வந்து இவருக்கு வந்து கட்ரோட்டுனா கழுத்தறுப்பாக கஷ்டப்படுது, எரிச்சல் உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு வந்து இரிட்டேஷனாக கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து கவர்மெண்ட் வந்து நீங்கள் இப்படி பண்ணுறது வந்து ஒருதலை பட்சமாக இருக்குது அப்படின்ட்டு சுப்பிரமணிய வந்து விஓ சிதம்பரனாரை வந்து ஒருதலை பட்சமாக நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கடைசியாக வந்து இவருடைய எஃபோர்ட்லாம் என்ன ஆகிடுதுன்னா ஃபெயிலியரில் தான் முடியுது. இதை தொடர்ந்து விஓசி வந்து ஜாயின்டு வித் சுப்பிரமணிய சிவா. யார் கூட ஜாயின் பண்ணிக்கிறார் அப்படின்னா சுப்பிரமணிய சிவா இன் ஆர்கனைசிங் த மில் ஒர்க்கர்ஸ் இன் தூத்துக்குடி அண்டு திருநெல்வேலி. தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் தொழிலாளர்களை வந்து அணி திரட்டி தன்னுடைய பக்கம் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறதுக்காக அணி திரட்டுறாரு. அதாவது வந்து விடுதலைக்காக போராடுவாங்கன்னு இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மனசில் வந்து அந்த இது இருக்கிறவங்க எல்லாத்தையும் தன்னோட அணியில் சேர்க்க விரும்புகிறாரு. 1998 லேட்டஸ்ட் ஸ்ட்ரைக் இந்த யூரோப்பியன் ஓனடு கோரல் மில்ஸ். எங்கே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் நடக்குது அப்படின்னா கோரல் மில்ஸ், யூரோப்பியன்களுக்கு சொந்தமான கோரல் மில்ஸில் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பிபின் சந்திரபாலை கைது பண்ணினாங்க பார்த்தீங்களா. அந்த எதுக்காக அவங்கள கைது பண்ணாங்க, அந்த சுதேசி மூமெண்ட்டுக்காக யூத்தெல்லாம் தன்னுடைய பக்கம் இழுத்தார் பார்த்தீங்களா, அதில் வந்து அவரை வந்து கைது பண்ணிடுறாங்க. ஸோ அவர் வந்து இவங்க எதிர்த்து அணி திரட்டி பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் பிபின் சந்திரபாலை வந்து வெளியில் விட்டுறாங்க. ஸோ அவர் வெளியில் விட்டுறதுக்காக அவரை அந்த விட்ட நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. செலிப்ரேட் த ரிலீஸ் ஆஃப் பிபின் வேர் அரெஸ்டட். த 2 leaders were charged with sedition and sentenced to rigorous imprisonment. அதாவது என்னென்னா பிபின் சந்திரபாலை வந்து வெளியில் விட்ட உடனேயும் அதை கொண்டாடுறதுக்காக நிறைய என்ன சொல்கிறது ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி, அது என்ன சொல்லுவாங்க, செலிப்ரேட் பண்ணுறது ஃபங்க்ஷன் தான், செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் அப்படின்னா சுப்பிரமணிய சிவாவும் யார் சிதம்பரனா 2 பேரும் சேர்ந்து இது பண்ணுறாங்க. ஸோ 2 பேர்த்தையும் என்ன பண்ணிடுறாங்க, கைது செஞ்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஓசிக்கு வந்து டபுள் ஆயுள் தண்டனை. விஓசிவா கிவன் ஏ டிராகோனியன் சென்டென்ஸ் ஆஃப் 2 life imprisonment. 2 ஆயுள் தண்டனை வந்து ஒட்டுக்காக கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே ஃபுல்லாக வெடிக்க ஆரம்பிக்குது. திருநெல்வேலி ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சுன்னா எப்படி அவருக்கு வந்து டபுள் இது கொடுக்கலாம்,
அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதை எதிர்த்து வந்து திருநெல்வேலி ஃபுல்லாக லீடிங் டு த பேர்னிங் டவுன் ஆஃப் த பப்ளிக் ஸ்டேஷன், கோர்ட் பில்டிங் அண்டு முனிசிபல் ஆஃபீஸ். அங்கங்கே பிரச்சனை வெடிக்க ஆரம்பித்து போலீஸ் ஸ்டேஷன் முதற்கொண்டு எல்லா பில்டிங்லையும் இடித்து நெருப்புக்கு தீக்கரையாக மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. இட் லெட் டு த டெத் ஆஃப் 4 பீப்புள்ஸ் இன் போலீஸ் ஃபயரிங். இதில் வந்து நாலுங்கிறது கம்மி, 4 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோபப்பட்ட பிரிட்டிஷ்காரங்க விஓசியை கைது பண்ணினாங்கல்ல, அங்கே வந்து நீ சும்மா இருக்க வேண்டாம், நீ என்ன பண்ண அப்படின்னா செக்கிலு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடாங்க. விஓசி வாஸ் ட்ரீட்டட் ஹேர்ஸ்லி இன் பிரிஷன் அண்ட் வாஸ் மேட் டு புல் த ஹெவி ஆயில் ப்ரெஸ்ஸு. செக்கிழுத்த செம்மல்னு சொல்லுவாங்க. விஓ சிதம்பரம் தான் நம்ம தமிழில் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, ஹிஸ்ட்ரிலையும் படிச்சிருக்கிறோம், மெயினாக தமிழில் அது சொல்லுவாங்க. செக்கிழுத்த செம்மல் எண்ணாற்ற இதில் மிஷினில் வந்து காலெல்லாம் புண்ணாகி வீங்கிற அளவுக்கு செக்கிலுக்க விட்டுறாங்க, ரொம்ப இது பண்ணுறாங்க. Others to be arrested included G. Subramanian and Ethiraj Surendranath Arya. To avoid imprisonment, Subramania Bharati moved to Pondicherry, which was under French rules. இதெல்லாம் பார்த்துட்டு சுப்பிரமணிய பாரதி என்னென்னா, இன்னும் நம்ம இங்கே இருந்தோம்னா நம்மளே அரெஸ்ட் பண்ணி நம்மளை வந்து போராட்டத்துக்கு இல்லாமல் பண்ணிடுவாங்க, ஸோ நம்ம வந்து இங்கேருந்து வெளியேறிடுவோம் அப்படின்ட்டு பாண்டிச்சேரிக்கு போயிடுறாரு. Bharati's example was followed by many other nationals such as Aravind Ghosh and V.V. Subramaniana. அவரோட வந்து பாரதியோட கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணுறவங்க யாருன்னா அரவிந்த் கோஷ் அண்டு சுப்பிரமணியனா. The brutal crackdown of the Sudesi leaders spiritually brought to the Sudesi movement to a close in தமிழ்நாடு. அதாவது வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க, எந்த அளவுக்கு இது பண்ணினாங்க, கடைசியாக வந்து நம்ம இது எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம தமிழ்நாட்டில் வர ஆரம்பித்தது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் நம்ம மார்க் பண்ணலாம். ப்ரீஃப்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீஃப்லி லிஸ்ட் அவுட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த மாட்ரேட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்களா, அது 57 பாருங்கள். 57 அந்த ப்ளூ கலர் பேராக்குள்ளார பாருங்கள். ப்ளூ கலர் பேராவில் அந்த லாஸ்ட்டாக 3rd லைனில் மாடரேட்ஸ் லைஸ் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். 2 பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேன். மாடரேட்ஸ் லைஸ் இன் எக்ஸ்போசிங் த லிபரல் கிளைம்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ், ஃபஸ்ட் பாயிண்ட்டு. சரிங்களா, அடுத்தது லாஸ்ட் அதோட கண்டினியூ வந்து லாஸ்ட் அண்டு இம்போசிங் அண்ட் அன்ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் இன் த காலனிஸ். தட்ஸ் ஆல். நான் சொல்கிறேன், திரும்பி சொல்கிறேன். மாடரேட்ஸ் லைஸ் இன் எக்ஸ்போசிங் த லிபரல் கிளைம்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் அண்ட் இம்போசிங் அண்ட் அன்ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் இன் த காலனிஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா, அடுத்தது செகண்டு. ரைட் ஏ நோட் ஆன் த திருநெல்வேலி அப்ரைசிங், பேஜ் நம்பர் 58. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, திருநெல்வேலியில் வந்து எப்படியெல்லாம் எழுச்சி நடைபெற்றது, எதனால் எப்படி அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எதனால் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அவருக்கு வந்து அந்த இது நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. த 2 லீடர்ஸ், அது மெயின் பண்ணணும்ல, 2 லீடர்ஸ் யார் யார், அதுக்கு நம்ம இதே எழுதிக்கலாம். விஓசி அண்டு சுப்பிரமணிய சிவா அப்படின்னு எழுதிட்டு வேர் சார்ஜ் த 2 லீடர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த 2 லீடர்ஸுக்கு பதிலாக விஓசி அண்டு சுப்பிரமணிய சிவா வேர் சார்ஜ்டு வித் செடிசன் அண்டு சென்டென்ஸ்டு ரிகோரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு லைன் லீவ் பண்ணி த நியூஸ் ஆஃப் த அரெஸ்ட், அதிலிருந்து முனிசிபல் ஆஃபீஸ் வரையிலும் 2 பாயிண்ட்ஸ் ஒன்லி போதும். சரிங்களா, இப்போ வந்து நான் 2 கொஸ்டின் குறித்து கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது பாருங்கள், கேப்சன் ஏர்லி நேஷனலிஸ்ட் மூமெண்ட் இன் தமிழ்நாடு கொடுத்துருக்குறாங்களா. வாட் வேர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், இப்போ தானே நடத்தினேன். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 55 பாருங்கள். அந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனில் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு 4, 5, 6 லைன் லீவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். த ஆப்ஜெக்டிவ் வாஸ் டு ப்ரமோட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் திஸ் மெம்பர்ஸ் அண்ட் தர் ஃபோக்கஸ் வாஸ் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் இன் டாக்ஸேஷன், அது வரையிலும். த ஆப்ஜெக்டிவ்லேருந்து டாக்ஸேஷன் வரையிலும். சரியா, ஃபஸ்ட்டு. செகண்டு, வாட் லெட் டு த எமர்ஜென்ஸ் ஆஃப் நேஷனலிஸ்ட் ப்ரெஸ் இன் தமிழ்நாடு, அது வந்து நீங்கள் பக்கத்தில் எழுதிக்கோங்க நான் சொல்ல. த நீட் ஃபார் எ நியூஸ் பேப்பர் டு எக்ஸ்பிரஸ் த இண்டியன் பெர்ஸ்பெக்டிவ் லெட் டு இட்ஸ் எமர்ஜென்ஸ். திரும்பி சொல்லிட்டா, த நீடு ஃபார் எ நியூஸ் பேப்பர் டு எக்ஸ்பிரஸ் த இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ், PERSPECTIVE, லெட், NELED, லெட் டு இட்ஸ் எமர்ஜென்ஸ்.
தேர்டு, வாட் were the demands of மெட்ராஸ் மகாஜன சபா? டிமாண்டு மெட்ராஸ் மகாஜன சபாவில் அந்த டிமாண்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். என்னென்ன டிமாண்டுன்னா ஒரு 2 மட்டும் நம்ம எழுதலாம் போதும். லாஸ்ட்டாக பாருங்கள், எது எழுதிக்கலாம், ரிடக்ஷன் ஆஃப் டேக்ஸஸ் அண்டு ரிடக்ஷன் ஆஃப் சிவில் அண்டு மிலிட்டரி எக்ஸ்பென்சர் போதும். அவ்வளோதான் அந்த 2 பாயிண்ட். லாஸ்ட்டு வரியில் அதே பேராவில் லாஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள், ரிடக்ஷன் ஆஃப் டேக்ஸஸ் அண்டு ரிடக்ஷன் ஆஃப் சிவில் அண்டு மிலிட்டரி எக்ஸ்பென்சர். சரிங்களா? அடுத்தது ஃபோர்த்து, ஹூ வர் ஏர்லி நேஷனலிஸ்ட் லீடர்ஸ் இன் தமிழ்நாடு? இப்போ பேஜ் நம்பர் 57 அந்த பேரா ப்ளூ கலர் பேராவில் பாருங்கள். இந்த ப்ளூ கலர் பேராவில் கண்டுபிடிங்க. விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி அப்படின்னு இருக்கும். விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி, பிஎஸ் சிவசாமி, வி கிருஷ்ணசாமி, டிஆர் வெங்கட்ராமன்னார். அவ்வளோதான், அந்த 4 பேர் பேர் எழுதுங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஓகேடா, பாருங்கள் இந்த 2 கொஸ்டின்ஸு இதுதான் கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? டெஸ்ட் எழுதி அமுச்சு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெஸ்ட் எழுதி அமுச்சு விடுங்க. 2 briefly +1 caption. Okay, thank you students.